543 மக்களவை தொகுதியில் பாஜகவுக்கு கிடைத்த முதல் வெற்றி. போட்டியிட யாருமே இல்லாத காரணத்தினால் போட்டியின்றி தேர்வான பாஜக வேட்பாளர். என்ன நடந்தது, எப்படி வெற்றி பெற்றார்? விரிவாக பார்க்கலாம். 543 மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய சுமார் 98 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக களமிறங்கியுள்ளது. தேர்தலுக்கான பிரச்சாரம், விளம்பரம், வாக்குறுதிகள், கடந்த கால ஆட்சியின் குறைகள் என பல்வேறு அம்சங்களில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. இதேபோல் கடந்த 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி காலத்தை மையப்படுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினரை விமர்சித்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலின் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கு முன்பாகவே பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் வெற்றியை உறுதி செய்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 26 மக்களவை தொகுதிகளில் சூரத் மக்களவை தொகுதி நட்சத்திர தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக முகேஷ் தலால் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி என்பவரும் பாஜக காங்கிரஸ் கட்சியை தவிர அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பகுஜன் சமாஜ் வேட்பாளரை நிறுத்தியது. இவர்களை தவிர மற்ற அனைவரும் சுயேட்சை வேட்பாளராக இருந்தனர். சூரத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 12இல் தொடங்கி ஏப்ரல் 19இல் நிறைவடைந்தது. வேட்புமனு மீதான பரிசீலனை ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற்ற போது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதற்கான காரணமாக ஒரு வேட்பாளரை குறைந்தபட்சம் 10 பேர் முன்மொழிய வேண்டும். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு படிவத்தில் இருந்த 3 முன்மொழிபவர்கள் இது எங்கள் கையெழுத்து இல்லை என்றும் போலியாக எங்கள் கையெழுத்தை காங்கிரஸ் வேட்பாளர் பயன்படுத்தி உள்ளார் எனவும் குற்றம் சாட்டினர். இதனாலே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறினார். காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை போல் அக்கட்சியின் மாற்று வேட்பாளரான சுரேஷ் பத்சலா என்பவரின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய வேட்புமனுவில் கையெழுத்திட்ட 10 பேரையும் நேரில் அழைத்து வருவதாகவும் தனக்கு விளக்கம் அளிக்க கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி காலை 11 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் கையெழுத்திட்டவர்களில் 3 பேர் நேரில் வரவில்லை. இதனால் 3 பேரின் முந்தைய குற்றச்சாட்டை ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனுவை நிராகரித்தார். இதனால் சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக, பகுஜன் சமாஜ், சுயேட்சை வேட்பாளர்கள் என மும்முனை போட்டியாக மாறியது. சூரத் மக்களவை தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு 23ஆம் தேதி கடைசி தினம் என்பதால் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் உட்பட சுயேட்சைகள் அனைவரும் அவர்களது வேட்பு மனுக்களை ஒரே நாளில் திரும்ப பெற்றனர். இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் முகேஷ் குமார் தலால் போட்டியின்றி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் முதல் வெற்றி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை குஜராத் மாநில பாஜக தலைவர் CR பாட்டீல் உறுதி செய்துள்ளார். CR பாட்டீல் அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல் தாமரையை குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து வழங்குவதாக கூறி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்று வரும் 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட 6 பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் யோகேஸ்வரன்.